அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா மக்கள் பாடம் போட்டுவார்கள் யாருக்கு அப்படிங்கிறது கேள்வி. யாருக்குங்கிறது கேள்வி. நான் உங்களுக்கு என்னுடைய கணக்கு இவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் தாவேக்கா வந்தால் 200 சீட். அதுக்கப்புறம் அங்கே கேள்வியே கிடையாது. அது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண கணக்கு சொல்லேனே. அது ரொம்ப நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் யாருமே சேரலன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாருமே சேரல. ஏடிஎம்கேக்கு 20% ஓட்டு வந்து எப்பயுமே குறைஞ்சிக்கிது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்களுடைய ஒஸ்ட் பீரியடில் 20 கீழே அவங்க போனதில்லை வச்சுக்கோங்க. கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுக்கு 20% வச்சுருக்காங்க. பிஜேபிக்கு நான் வெறும் 10% தான் கொடுக்குறேன். 18% கூட்டணி வாங்கினாங்க, அதை 8 தூக்கி விட்டுருங்க. அவங்களுக்கு வெறும் 10%. ஸோ 30% ஓட்டு கையில் இருக்கவங்க. விஜய்க்கு வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாரும் 20 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நான் வெறும் 10 தாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இது 20 கிடையாதுங்க. நான் வந்து 6 to 10 6 10 தான் குறைச்சி தான் மதிப்பிடுறேன். இந்த 10 உள்ளே வந்துச்சுன்னா 40 உள்ளே வந்துருச்சே. திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு எல்லாரும் ஏற்கிறாங்க. அது எவ்வளோ 5 7 10 தெரியாது. சரிங்களா? ஒருவேளை 7.5% தாங்க போதுன்னு வச்சுக்கோங்க. 40 வந்துருச்சா? 47% ஓட்டு வாங்கினவங்க 7% கீழே விழுது. அவங்க 40 இவங்க 40 வந்துட்டாங்களே. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ தாவேக்கா இங்கே உள்ளே வந்துச்சுன்னா கிளியர் ரிசல்ட்டுங்கிற எல்லாருக்கும் தெரியும். வருவாங்களா இல்லையாங்கிற விஜய் தவிர நான் என்னுடைய கணக்கில் திரு அமித்ஷாக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ கூட உறுதியாக தெரியும் நான் நம்பலை.